மிதுன ராசி ஏப்ரல் மாத பலன். மிதுன ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ராகுவோட சேர்ந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறார். பொதுவாக ராகுவோட எந்த கிரகங்கள் சேரும் பொழுதும் 2 விஷயம் நடக்குங்க. ஒண்ணு, தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா பெரிய வளர்ச்சியை கொடுத்து ராகு ஒரு வளர்ச்சி கிரகம். கோபுரத்தில் இருக்கக்கூடியவரை குப்பையில் கொண்டு வந்து கொட்டுவதும் ராகுதான். குப்பையில் இருக்கக்கூடியவரை கோபுரம் வரைக்கும் ஏற்றி வைத்து அழகு பார்ப்பதும் ராகுதான். அப்ப ராசி அதிபதி புதன் ராகுவோடு இருக்கும் பொழுது ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. அது ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் தான். 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே 10ஆம் வீட்டுக்கு வந்துடுது. அப்ப 10ல் ஒரு கிரகம் இருக்கணும், அதாவது ஒரு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 10ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாவிகள் சேர போறாங்க. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறார். நீசமானாலும் புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரத்தில் இருந்தால் நீசபங்க ராஜயோகம் இருப்பினும் நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கெடுத்து கொடுக்கும் அல்லது கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ கவனமா இருந்துக்கணும் இந்த மாசம். அதே போல தொழில் நல்லா இருக்குங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தொழிலுக்காக நிறைய உங்களை சாப்பிட மாட்டீங்க, வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு உங்க ஆரோக்கியத்தை இந்த மாசம் நீங்க சரியா கவனிச்சுக்க மாட்டீங்க. சோ அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த மாசம் இந்த புதன் நீசபங்க ராஜயோகத்தை வாங்கி இருக்கிறதுனால வீடோ மனையோ சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் சார்ந்த எந்த விஷயத்தையும் மூவ் பண்ண வேண்டாம். எப்படி இருக்குதோ அது அப்படியே இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அடுத்த மாசம் ஏதாவது விற்கணும் வாங்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அடுத்த மாதம் நம்ம தொடர்பு வச்சுக்கலாம். சூரியன் கூட இருக்காருங்க, 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 10ல இருக்காரு. அப்ப கடுமைய தொழிலுக்காக முயற்சி பண்ணுவீங்க. கூட பிறந்தவர்களோட சேர்ந்து தொழில் பண்ணலாமா அல்லது ஏதாவது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா, இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு தோணும். இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ரொம்ப குழப்பங்களாகவும் இருக்கும். அதனால 3ஆம் அதிபதி உச்சம் ஆகுது அப்படின்னாலே முழுக்க முழுக்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கடுமையா முயற்சி பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வழியில ஜெயிக்கணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதிகமாகும். வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ ஸ்தானாதிபதி, உங்க குழந்தை, இதெல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் தானே. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா நேரா அவருடைய உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல இருந்து அவருடைய வீட்டையும் நேரா பார்த்துட்டும் இருக்காரு. அப்ப குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இந்த மாசம். குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். 5 11 இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அதிர்ஷ்டம் உள்ள குழந்தையா பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருமானத்தை கொடுக்கும். அல்லது குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய நேரம் உங்களுக்கு நல்ல பலிதமாகும். நல்ல வருமானத்தையும் நல்ல ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதம் நிச்சயமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 5 11 குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே நல்ல லாபங்கள் உண்டு அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இந்த மாதம். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியுமே அவரே ஆகிறார் சுக்கிரன். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறார், ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப 12ல ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் தன் சுய சம்பாத்தியம் மூலமாக வளருவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மிதனம் மேக்சிமம் யாரு சொத்துலயும் வாழாது, யாரு கையை ஏந்தி நிக்காது. தனக்கு என்ன, என்னால முடியும், என்னால செய்ய முடியும், நான் மேல வருவேன் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் இந்த மிதனத்துக்கு எப்பவுமே இருக்கும். சோ அதே போல 12ஆம் அதிபதி அங்க வரும் பொழுது நிறைய முயற்சி பண்ண போறீங்க இந்த மாசம். உங்களுடைய எப்படி சொல்றதுங்க, உங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்காகவும் போராட போறீங்கன்னு அர்த்தம். நீங்களே கையூனி மேல வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. நிறைய தீர்த்த யாத்திரை போறது, இந்த காலகட்டங்களில் பெண்களுடைய தொடர்பும் ஆண்களுடைய தொடர்பும் நிறைய வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய பயணத்தின் மூலமாக சந்தோஷங்களும் வெற்றிகளும் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படிங்கறதுதான் உண்மை. கொஞ்சம் கால்வலி இருக்கும். சோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. அடுத்து செவ்வாய் 6 11ஆம் அதிபதி, அவர் இருக்கக்கூடிய வீடும் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுலதான் இருக்காரு. 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, லோன் வாங்கி ஏதாவது தொழில் பண்ணலாமா, பேங்க் லோன் வாங்கலாமா, அல்லது நீங்க இப்ப யூடியூப்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அது சம்பந்தப்பட்டதை பார்த்துட்டே இருப்பீங்க. லோன் எப்படி வாங்கலாம், லோன் வாங்கி வீடு கட்டலாமா, லோன் வாங்கி தொழில் பண்ணலாமா, இல்ல என்ன ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வரும். அதே போல இந்த மாதம் ஏதாவது ஒரு வழியில கடன் வாங்கி தொழில் உள்ள போட்டு பண்ணுவீங்க, தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க.
வாங்கி செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அவரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக உங்களுக்கு 10ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது கண்டிப்பாக லாபத்துக்கும் குறைவு இருக்காது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக லாபங்களும் வரும். கடனே அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் வரும். கொஞ்சம் நோய் வருங்க. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். சோ ஏன் அதை சொல்றேன்னா லக்னாதிபதி கொஞ்சம் பலம் குறைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு தசாபுத்திகள் நல்லா இருந்தா பண்றது நல்லது. தசாநாதனும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா லக்னாதிபதி கொஞ்சம் அதாவது ராசி அதிபதி புதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இந்த மாசம் இப்படியே போகட்டும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. பட் இருப்பினும் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனாலையும் சூரியன் உங்களுக்கு முயற்சி சனாதிபதி பாத்தீங்கன்னா அடுத்தது 11ஆம் வீட்டுக்கு 17ஆம் தேதிக்கு மேல உச்சமாகறதுனாலையும் முயற்சி பண்ணி ஜெயிச்சே தீர்வீங்க அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு. வெற்றி வாகை சூடி தீர்வீங்க அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. எப்படி உங்களைய இந்த கிரகங்கள் மூவ் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு தள்ளத்தான் போகுது அப்படிங்கிற அமைப்பும் இந்த மாதத்துல நடக்கும் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு பலனாகும். இதை மட்டும்தான் நடக்கும். இதை மட்டும் மூவ் பண்ணுங்க. இதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும். இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு.